பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் புதுச்சேரியில் உள்ள ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத நிலையில் பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு அளிக்குமாறு கோரிக்கை விடுத்து வருகிறது. அதன் ஒரு கட்டமாக அதிமுகவுடன் ஆதரவு கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், வேலுமணி ஆகியோரை கடம்பூர் ராஜு, இசக்கி சுப்பையா, விஜயபாஸ்கர் ஆகியோர் தனித்தனியாக சந்தித்து பேசியதால் அதிமுக ஆதரவு அளிக்க உள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, எந்த சூழ்நிலையிலும் தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவு அளிக்காது என்று தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் இந்நிலையில் தமிழகத்தில் நிலவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி புதுக்குப்பத்தில் உள்ள ரிசார்ட்டிற்கு விடிய விடிய அதிமுக எம்எல்ஏக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேகா தீவிரமாக ஆதரவு திரட்டி வரும் நிலையில் கட்சி தாவலை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணி திரண்டுள்ள எம்எல்ஏக்கள் சி வி சண்முகத்தை சட்டமன்ற அதிமுக தலைவராக தேர்ந்தெடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள ரிசார்ட்டிற்கு இன்று காலை 10 மணிக்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.